தமிழக மக்களுக்கு வணக்கம். நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் தமிழகத்தின் நலன் குறித்து, தமிழகத்தின் அடிப்படை பிரச்சனை குறித்து சில கேள்விகளை முன்வைத்தார். அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன் பேர் வழி என்று சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? என்னுடைய அப்பாவின் பெயரை நான் இந்த கட்டிடத்திற்கு வைக்கக்கூடாதா? இந்த கட்டிடத்திற்கெல்லாம் வைத்தால் உனக்கு பிரச்சனையா? உன் பெயரையா வைக்க முடியும்? நீ கரப்பாம்பூச்சியைப் போல ஊர்ந்து ஊர்ந்து சென்று பதவியை பெற்றாயே என்றெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் உளறி இருக்கிறார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, முதலிருந்து ஆரம்பிப்போம். கருணாநிதியிலிருந்து ஆரம்பிப்போம். கருணாநிதியுடைய பெயரை உன் குடும்பத்தில் யாருக்காவது வச்சிருக்கியா? கருணாநிதியுடைய பெயரில் ஆட்சி நடத்துவதற்காக உனக்கு துணிச்சல் இருக்கா? ஏன் திராவிட மாடல் என்று சொல்லி அதிமுகவுடைய சாதனையும் சேர்த்து உன்னுடைய சாதனையாக இரவல் எடுத்துக்கொள்கிறாய்? ஏன் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்கிறாய் அப்படின்ற கேள்வி வரும்ல. அப்போது கருணாநிதியுடைய பெயரை உன் குடும்பத்தில் யாருக்கும் வைக்க மாட்டேன். கருணாநிதியுடைய பெயரில் உன் ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வாய். கருணாநிதி ஆட்சி என்று சொல்வதற்கு கூட நீ வெட்கப்படுவாய். சமீபத்தில் உன் மகன் விநியோகம் செய்தாரே அந்த பயோபிக்கு, இது முகுந்து வரதராஜன் அப்படின்ற அந்த இராணுவ வீரருடைய பயோபிக்கை விநியோகம் செய்தார். அதை தயாரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க கமலஹாசன் பெயரில் பினாமி, அதாவது கமலஹாசன்கிற பினாமி பெயரில் உன் மகன் தான் தயாரித்தான். அந்த கமலஹாசன் குறைந்தபட்சம் கருணாநிதி இருக்கும் பொழுதே தசாவதாரம்னு ஒரு படம் எடுத்து அதில் அத்தனை ரோல்லையும் நடித்தாப்புல. அதாவது ஒரு தெலுங்கு விசாரணை அதிகாரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடியவர், இப்படின்னு ஆரம்பித்து ஜார்ஜ் புஷ் வரைக்கும் வேடம் போட முடிந்த கமலஹாசனால் ஏன் கருணாநிதியை போல வேடம் போட முடியவில்லை? கமலஹாசன் எவ்வளவு மோசமான வேடமாக இருந்தாலும் போட்டுக்கொள்வார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த 16 வயதிலே அந்த அந்த படத்தில் வெறும் கோவணத்தோடு வந்தார். கோவணத்தோடு கூட நான் வருவேன், ஆனால் கருணாநிதி போல் நான் வேடம் போட்டுக்கொள்ள மாட்டேன்னு தசாவதாரம் படத்தில் கருணாநிதியை நடிக்க வைத்தார். இதான உன்னுடைய வரலாறு. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கேவலமான வரலாறை வச்சுக்கிட்டு ஏன் நான் உன் பேரனை கேட்குறேன். முகுந்து வரதராஜனுக்கு நீ ஒரு பயோபிக் எடுத்தார்ல, விநியோகம் பண்ணார்ல முகுந்து வரதராஜனுக்கு. முகுந்து வரதராஜனுக்கு பயோபிக்கை போல் கருணாநிதிக்கு ஒரு பயோபிக் எடுக்க வேண்டியது தானே? உன் பேரனுக்கு கருணாநிதி பேரனுக்கு நடிக்கவே வராத கருணாநிதி பேரன் கருணாநிதி போல் நடிக்க வேண்டியது தானே? தைரியம் இருக்கா? சரி, உதயாநிதியை விட்டுருங்க. முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னும் பல நடிகர்கள், நட்சத்திரங்கள், இவங்க எல்லாத்துலையும் யாராவது ஒருத்தருக்கு கருணாநிதி போல நடிப்பதற்கு துணிச்சல் இருக்கா? எங்கே இருந்தோ வெளியில் வந்த பிரகாஷ் ராஜ் தான் நான் நடிக்கிறேன்றாப்புல. வேறு யாரும் கூப்பிட்றதில்ல போல இருக்குது இந்த ரோலுக்கும். சரியா? அப்படி இருக்கும் பொழுது கருணாநிதி பெயரை சொல்வதற்கு கூட உன் கும்பல் வெட்கப்படுகிறது என்கிற பொழுது ஊராமுட்ட சொத்துக்கெல்லாம் கருணாநிதி பெயரை வச்சுக்கிட்டு இருக்கிய, இது மட்டும்தான் நீ முதலமைச்சராக செய்கிற வேலையான்றது தான் எதிர்க்கட்சி தலைவரோட கேள்வி. யாரும் வேணான்னு சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு நீ கருணாநிதியோட பெயரை வைக்க வேண்டும் என்றால் கனக்கச்சிதமாக பொருந்தக்கூடிய இடம் என்னன்னா கனமாப்பேட்டை சுடுகாடு. தமிழ்நாட்டையே அப்படி ஒரு சுடுகாட்டாக தான் மாற்றி வச்சிருக்கீங்க. அதன் அடையாளமாக கருணாநிதி சுடுகாடு என்று மாற்றி வை. கருணாநிதி சுடுகாடு என்று மாற்றி வை. திட்டங்களுக்கெல்லாம் ஏன் இங்கே சுணக்கம் இருக்குது? நாங்கள் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை எல்லாம் தான் நீங்கள் ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள், புதிய திட்டங்கள் எதுவும் கொண்டு வரலை அப்படின்னு நாங்கள் சொன்னால் எங்களுக்கு நீ கொடுக்குற பதில் என்ன? ஊர்ந்து வந்தார், கரப்பாம்பூச்சி போல வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், உன்னுடைய கருணாநிதி கும்பல் தான், இந்த கோல்மால்புர கும்பல் தான், உங்களுடைய அந்த கேடுகட்ட குடும்பம் தான் இந்த தமிழகம் என்கிற ரத்தின கம்பளத்தில் பரவி இருக்கின்ற, படர்ந்து இருக்கின்ற மூட்டை பூச்சிகள், இந்த தமிழகத்து மக்களின் ரத்தத்தை உறிந்து கொண்டிருக்கின்ற அட்டை பூச்சிகள். அப்படி இருக்கும் பொழுது நீ மற்றவங்கள பார்த்து சொல்கிறிய, அவங்க கட்சிக்குள்ளே அவங்க ஊர்ந்து போனாங்களோ, படுத்துட்டு போனாங்களோ, எழுந்து நின்று போனாங்களோ, உனக்கு என்ன? எதிர்க்கட்சி தலைவர் ஜனநாயக கடமையாக சில கேள்வியை உன்னை நோக்கி கேட்கிறார் என்றால் அதற்கு நீ சரியான பதிலை சொல். திட்டங்கள் எல்லாம் ஏன் கிடப்பில் போட்டாச்சு அப்படின்னா நீ ஊர்ந்து போனாயே. சொத்து வரியை ஏன் உயர்த்தி இருக்கேன்னு கேட்டால் நீ ஊர்ந்து போனாயே. பத்திரப்பதிவு அந்த கட்டணங்களை எல்லாம் ஏன் பன்மடங்கு உயர்த்தி இருக்கிறாய் என்று கேட்டால் நீ ஊர்ந்து போனாயே. இதுதான் பதிலா? சட்டம் ஒழுங்கு ஏன் சந்தி சிரிக்கிறது என்று கேட்டால் நீ ஊர்ந்து போனாயே. இதை தவிர வேறு எதுவுமே பதில் இல்லையா உன்னிடம்? அவருடைய கட்சிக்குள்ள அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்வார்கள். உனக்கு என்ன? 4.5 ஆண்டுகள் அவர் ஆட்சி நடத்தினார். அவர் உன்னிடம் திறந்த வெளியில் ஒரு சவாலை விட்டிருக்கிறார். நீ துண்டு சீட்டு கூட வைத்துக்கொள், நான் துண்டு சீட்டு எதுவும் வைத்துக் கொள்ளாமல் என்னுடைய 4.5 ஆண்டு சாதனையை நான் வெளிப்படுத்துகிறேன், நான் பட்டியலிடுகிறேன். நீ சொல்லுகின்ற மேடையில், நீ சொல்லுகின்ற நேரத்தில் நான் அங்கே பேச தயார். நீ பேச தயாரா என்பதுதான் கேள்வி. பதில் சொல்வதற்கு உனக்கு துப்பு இருக்கா? திராணி இருக்கா? அதை விட்டுட்டு அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கியே. 1969 அண்ணாதுரை அவர்கள் மறைந்த பொழுது யார் யார் காலிலெல்லாம் ஊர்ந்து சென்றார் கருணாநிதி என்பதனை அன்றைக்கு டிஜிட்டல் உலகம் இல்லை என்பதனால் அதை படம் பிடிக்க முடியவில்லை.
அந்த கதையெல்லாம் எடுத்து இங்கே பேசினோன்னாக்கா நாரி போகும் பொழப்பு. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த பேச்சு தேவையா? கேட்ட கேள்விக்கு நான் கடந்த முறையே நான் மேடையில் பேசினதே இப்பவும் திரும்பியும் பேசுகிறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால் பதில் சொல்ல விருப்பமில்லை என்று சொல்லி செல். அதை விட்டு அரைத்த மாவையே அரைத்து கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை. ஸ்டாலினை பார்த்து மக்கள் என்ன கேள்வி கேட்கிறார்களோ அதைத்தான் எதிர்க்கட்சி தலைவரும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சராக, ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக பதில் சொல்ல கற்றுக்கொள். அதை விடுத்து எதிர்க்கட்சி தலைவரை வசைபாடுவது, அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எந்த மீடியாவிலும் வரவிடாமல் தடுப்பது, அவர் ஏதாவது கேள்வி கேட்டால் அதை மழுங்கடிக்க செய்வது, இப்படி செய்வதனால் நீ ஏதோ பெரிய சாணக்கியத்தனம் கொண்ட தலைவராக நீயே உன்னை பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். உண்மையில் என்னவென்றால் மக்கள் எல்லாம் உன்னை எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். திரும்ப திரும்ப நீ சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு கூட்டணி இருக்குது. ஏனென்றால் உன் மாப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த சபரீசன் அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் விலைக்கு வாங்கியிருக்கிறான். இதை உன்னை தவிர உனக்கு சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. சொல்லிக்கொள்ளும்படி திட்டங்கள் கிடையாது. நீ வெளியிட்டிருக்கின்ற அல்லது நீ அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் கூட மிக மோசம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்லணும்னாக்கா உன்னுடைய பேருந்து, இந்த லிப்ஸ்டிக் பேருந்து, இந்த மகளிருக்கான லிப்ஸ்டிக் பேருந்து என்பதனை மகளிரே காரி துப்பி கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய பல்வேறு திட்டங்கள் இங்கே கிடப்பில் இருக்கிறது. தென் மாவட்டங்கள் முழுக்க நான் ஏற்கனவே பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏனென்றால் இது மக்களுக்கு ஆணித்தரமாக இது பதிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனால் சொல்கிறேன். இங்கே தென் மாவட்டங்களில் மிக மோசமான சாதி பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் புகார்கள் பதிவாகி இருக்கின்றன, வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது இதுவரையில் தமிழக வரலாறில் நடந்திராத கதை. இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நீ தயாரா என்று கேட்டால் திரும்ப திரும்ப எதிர்க்கட்சி தலைவரை தனிப்பட்ட விதத்தில் தாக்கி கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் கருணாநிதி துவங்கி இன்னைக்கு இருக்கின்ற அந்த கேடுகட்ட உதவாநிதி வரையில் தனிப்பட்ட விதத்தில் தாக்க வேண்டும் என்றால் நெஞ்சுக்கு பீதி போல 18 பக்கங்களை வெளியிட வேண்டி வரும். அதனால் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடிந்தால் பதில் சொல். இல்லை, பதில் சொல்ல முடியவில்லை என்றால் பதில் சொல்வதற்கு நீதான் வைத்திருக்கிறாயே 4-5 அலக்கைகள், அவர்கள் யாராவது விட்டு பதிலளிக்க சொல். இல்லை என்றால் துறை வாரியாக இங்கே உனக்கு எதிராக வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு அந்தந்த துறை அமைச்சர்களை பதில் சொல்ல சொல். எங்கே அந்த துறை அமைச்சர்கள் எல்லாம் பதிலுக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் உன்னுடைய உதவாக்கரை மகனை விட திறமைசாலிகள் அவர்கள் என்பது வெளிப்பட்டு விடுமோ என்பதற்காக, அதை மறைப்பதற்காக நீ என்ன செய்கிறாய்? அவர்கள் யாரும் பேசக்கூடாது, நீயும் மகனும் மட்டுமே பேசிக்கணும். அதுவும் என்ன பேசுறீங்க? உன் மகன் உன்னுடைய பாராட்டு பத்திரத்தை வாசிப்பான், நீ உன் மகனுடைய பாராட்டு பத்திரத்தை வாசிப்ப. 2 பேரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து கும்மி அடிக்க வேண்டியதானே? இதுக்கு எதுக்கு செக்ரட்டேரியட்டுக்கு வரீங்க? கோட்டைக்கு ஏன் வரீங்க? ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அரசு விழாவில் கலந்து கொள்ள சென்றால் அது அரசு முறை பயணம். அரசு விழாவில் விருதுநகருக்கு சென்ற முதலமைச்சர் எதற்காக கட்சி கூட்டத்தில் பங்கேற்றார்? இதுவரையில் தமிழக வரலாறில் இதுபோல் நடந்திருக்கிறதா? ஒரு அரசு முறை பயணத்திற்கும் கட்சி கூட்டத்திற்கும் கூட வித்தியாசம் தெரியாத ஒரு நபரை இன்றைக்கு முதலமைச்சராக கொண்டிருக்கிறோம். இது மோசமான முன்மாதிரி. இந்த முன்மாதிரியைத்தான் அதிமுக ஏற்கனவே சுட்டி காண்பித்தது. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம பேசினோம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உதவாநிதி ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு கட்சி கொடியை தன்னுடைய சட்டையில் அணிந்து கொண்டு செல்கிறார் கோட்டைக்கு. இது தவறான முன்மாதிரி என்று சுட்டி காண்பிக்கப்பட்ட பொழுது, இது குறித்து வழக்கு தொடுக்கப்பட்ட பொழுது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஒரு எதிர்க்கட்சி பேசுகிறதே என்கிறார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நான் சொல்வதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். மக்களே, ஒரு துணை முதலமைச்சர் என்று இருக்கக்கூடியவர், ஒரு அடுத்த அந்த கட்சியுடைய வாரிசு என்று அறியப்படக்கூடியவர், அடுத்து முதலமைச்சராக வரக்கூடியவர் என்று அறியப்படக்கூடியவர் இப்படி ஒரு வேலையை செய்தால் கீழ்நிலையில் ஊராட்சி மன்றங்கள் வரையில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களும் அதையே செய்வார்கள். இவர்கள் எல்லோரும் ஆளுக்கு அந்த கட்சி கொடியை அணிந்து கொண்டு சட்டை மாட்டிக்கொண்டு வர துவங்கி விட்டார்கள். இப்படி ஊராட்சி மன்றங்கள் துவங்கி மாநகராட்சி வரையில் இது பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி செய்ய துவங்கினால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்பது ஓரளவுக்காக இருந்து வந்தது இதுவரையில் தமிழ்நாட்டில். அதுவும் இல்லாமல் முற்றிலுமாக மறைந்து போகும். இது ஒரு முன்மாதிரி. அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னு வைங்க, அதிமுக காரணம் அதே மாதிரி கட்சி கொடியை மாட்டிக்கிட்டு அவன் ஒரு அரசு அலுவலகத்துக்கும் போக ஆரம்பித்தா, ஊராட்சி மன்றங்கள்லேருந்து ஆரம்பித்து போக ஆரம்பித்தா இந்த நிர்வாகம் சரியாக நடக்குமா? அப்பனும் மகனும் நல்லது செய்வதற்கு உங்களால் முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் முழுவதுமாக நிர்வாக திறமையற்றவர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் குறைந்தபட்சம் இது போன்ற மோசமான முன்மாதிரிகளை ஏற்படுத்தாமல் இருங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நீங்கள் ஆட்சியில் இருக்கப் போவது வெறும் இன்னும் 1.5 ஆண்டுகள் தான்.
ஆனால் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு, வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தவறான முன்மாதிரிகளை ஏற்படுத்தி, அந்த பாவத்தையும் நீங்கள் ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற பாவத்துடன் சேர்த்து, அதையும் சேர்த்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால், இதுவரையில் நீங்கள் சேர்த்த பாவம் என்பது உங்களுடைய குடும்பத்தை சாரும். ஆனால் நீங்கள் இனி இதுபோன்ற பாவங்களை எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது, இதெல்லாம் நிர்வாகத்திற்கே ஒரு மோசமான முன்மாதிரியை ஏற்படுத்தி, தமிழகத்தின் ஆட்சி நிர்வாகத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு கேவலமான விஷயங்கள். அப்போ இதையெல்லாம் விமர்சனங்களாக வைத்தால், உன்னால் முடிந்தால் நேரடியாக நேர்மையாக பதில் சொல். நேர்மைக்கும் உனக்கும் எந்த காலத்திலும் சம்பந்தம் இருந்தது கிடையாது, தொடர்பு இருந்தது கிடையாது, அது இருக்கவே முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு ஒரு முதலமைச்சரிடம் இருந்து, ஒரு துணை முதலமைச்சரிடம் இருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடியது ஒரு பொறுப்புள்ள பதிலைத்தான். அதை விடுத்து தனி மனித தாக்குதல்கள் செய்வதற்கு நீ ஒன்றும் உத்தமனும் கிடையாது, உன் கட்சி ஒன்றும் யோகியர்கள் கொண்ட கட்சியும் கிடையாது, உன் வரலாறு ஒன்றும் பெரிய அப்படி மணக்கின்ற வரலாறு கிடையாது, அதுவே ஒரு நாட்டம் பிடித்த வரலாறு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.